மாட்டுகள் கால்நடைகளுக்கு செயற்கை மூலியமாக கருத்தரிக்கக்கூடாது. அதது இனத்தோடு அது இயற்கை மூலியமாக செயல்பட வேண்டும். மனிதனுக்கும் அவ்வாறே செயல்பட வேண்டும். டாக்டர் மூலியமாக எந்த குழந்தையும் உருவாக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான பொருள். இதில் பல வண்ணம் உள்ளது. இதனால் பெரிய பெரிய நோய்கள் குறையும். மனிதன் ஆத்மா அவன் உண்டு வாழாத பொருள்கள்லாம் உண்டு வாழ நிலை வரும். அவன் ஆத்மாவோடு அவன் உண்டு வாழ்ந்து அவன் ஆத்மா நிறைவடையும். அவன் இறந்தாலும் அவன் ஆத்மா நிறைவோடு இறந்து போவான். இறந்ததும் அவன் உடல் மண்ணில் மறைந்தாலும் அவன் ஆத்மா எங்கும் அலைபாயாது. இது போன்ற நிலையெல்லாம் வருவதற்கு இயற்கையை பின்பற்ற வேண்டும். இயற்கை நிலை பின்பற்றினால்தான் செயல்பட முடியும். அப்போது இதெல்லாம் செயல்படும்போது மருத்துவத்துறை பெரிய பெரிய நோய் குறைத்து வேகம் குறையும். வேகம் குறையும் போது மனித பிறப்பு இயற்கையாக குறையும். இயற்கையாக எப்படி குறையும் என்றால், மூடர்களே, ஒவ்வொரு மனிதனும் வீடு புதிதாக கட்டும்போது அங்கு உங்கள் அரசு சட்டம் வந்து அங்கு உள்ள எத்தனை அடி தூரம் தெரு உள்ளது என்று அளந்துவிட்டு கட்டும்போது ஒரு வீட்டுக்கு 2 மரம் வைக்க சொல். முதலில் அவன் குடும்பத்திற்கு கூட்டு குடும்ப பற்றாக்குறை வரும் என்றால் மேலே ரூமு போட்டுக்க சொல். அதே காசு தான் செலவாகும். 2 மரம் பின்புறமாக வைக்க சொல். 2 மரம் வைத்தால், இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு 2 மரம் வைத்தால் அதே காற்று, அந்த காற்றே மனிதனை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும். அந்த மாதிரி செயல்படும் போது அங்கு பறவை இனங்கள் அதிகமாக அது இனப்பெருக்கும். இன்றைக்கி பறவை இனங்களே அழிஞ்சு வருகிறது. காரணம், இந்த 120 அடி டவர்கள் வைத்துவிட்டு அங்கு பறவைகள் சென்றால் அது எத்தனையோ அடி தூரம் செல்லும் போதே அதனுடைய தாக்கம் பட்டு அது தாக்கத்தில் அது அங்கிருந்து சுருண்டு வீழ்ந்து சாவுகிறது. இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. அலுமினிய நிலையம் உருவாக்கிறேன், அலுமினிய மக்களுக்கு நல்வழி செய்கிற டவர்களை உருவாக்கி அதில் கருவிகளை எல்லாம் உருவாக்கி இதில் எத்தனை மனிதர்களை வேகமாக உருவாக்க செய்து இப்படி செயல்பட்டு வருவதனால் இயற்கை அழிந்து போய்ந்து வருகிறது. இனி என்ன செய்ய போகிறீர்கள் முட்டாள்களே? இதை நன்கு அறியுங்கள். முதலில் அவரவர் அந்தந்த நாட்டில் உள்ள பசுமைகளை முதலில் அறிந்து செயல்படுங்கள். அப்போதுதான் உங்கள் மூளைக்கு சரியாக இறைவன் இயற்கை அறிவை உணர்த்துவான். இதுவரை நீங்கள் பூமி விரிந்திருந்ததால் இறைவன் அதெல்லாம் உரைக்கவில்லை. இப்போ பூமி நிலை மோசமாக வந்து விட்டதனால்தான் இதெல்லாம் எடுத்து உரைக்க நிலைக்கு இறைவன் தள்ளப்பட்டான். அதனால் இனியாவது உணர்ந்து வாழுங்கள். இல்லையே இந்த பதவியை விட்டு செல்லுங்கள். இறைவனை அனைத்தும் பார்த்து கொள்வான். ஆரம்பத்தில் எந்த மன்னராட்சியும் கிடையாது, எந்த ஒரு அரசாட்சியும் கிடையாது, எந்த நிலையும் கிடையாது. இறைவனை தான், அதுக்கு தான் சிவபுராணத்து ஆக்குவான், காப்பான், அழிப்பான், அருள்வான் அப்படின்னு அந்த பொருளுக்கு என்ன? ஆக்குவானா உயிர்களை உருவாக்குபவன், காப்பானா அதை காக்கவும் செய்தான் அவனே ஒருவனே. அழிப்பான் என்றால் அது விதியோடு அழித்தான். அருள்வான் என்றால் மீண்டும் பிறக்க செய்வான். இதுதான் அதனுடைய பொருள். இன்று மொழிக்கு வந்து விட்டீர்கள். 2 மொழி 3 மொழி, யாரை ஏமாற்றுவது இதெல்லாம்? இதன் பொருள் என்ன தெரியுமா? இயற்கையின் தத்துவம். தமிழ் அப்படி என்றால் என்ன? தாவாரம். தா என்றால் தாவாரம். தண்ணீர், நாம் தண்ணீர் என்று சொல்லியிருக்கிறோம் தமிழில். அதே இந்தியில் என்ன சொல்கிறார்கள்? பானி என்று சொல்கிறார்கள். பானி என்றால் என்ன? இன்று தண்ணீர் எதிலிருந்து எடுக்கிறீர்கள்? ஒரு குடத்தில் பிடித்தாலும் பள்ளம்தான், ஒரு கிணற்றில் இருந்தாலும் பள்ளம்தான். ஆக நீர் எங்கு கடலில் இருப்பதும் பள்ளம்தான். கீழே அது அடிமட்டத்தில் இருப்பது தரைதான். அது தமிழ் குறிக்கிறது, இல்லை என்று கூறவில்லை. ஆனால் இது யாரை ஏமாற்றுவது? மக்களை கட்சி மூலியமாக தூண்டப்பட்டீர்கள், இப்போ மொழி மூலியமாக தூண்டப்படுகிறீர்கள். உங்கள் தமிழ் எத்தனை தூரம் உள்ளது? நானும் நடப்பயணம் செய்து உள்ளேன். இந்தியா முழுவதும் சுற்றி உள்ளேன் 20 ஆண்டு காலமாக. இங்கிருந்து சித்தூர் சென்று, தமிழ்நாட்டிலிருந்து சித்தூர் சென்று, சித்தூர்லேருந்து 100 கிலோமீட்டருக்கு, அந்த 150 கிலோமீட்டர் ஹைதராபாத் தாண்டினாவே தமிழ் கிடையாது. அங்கே உள்ளவனை தெவிடா பையன் கேட்டால் கூட அமைதியாக இருக்கிறான், அவனுக்கு தெரியல. அப்படி இல்லை இது உலகம் முழுவதும் இங்கே. அப்படி என்றால் உங்கள் தமிழ் என்றால் தமிழ் மக்கள் உருவாக்கும் பொருளை தான் உண்டு வாழ வேண்டும். தமிழ் மக்களிடத்தில் தான் நீங்கள் செயல்பட வேண்டும். அயல்நாட்டு மக்களை சேர்த்திருக்கக்கூடாது. அயல்நாட்டில் எந்த பொருளும் வர வைத்திருக்கக்கூடாது. இதெல்லாம் யாரை ஏமாற்றும் ஒரு வித்தை?
மக்களை இதுவரை மடமையாக்க சென்றது போதும். இனி பூமியில் இடைவெளி கிடையாது. நல்ல இயற்கைக்கு பின்பற்றி வாருங்கள் மூடர்களே, அப்போதுதான் இந்த விடுதலை கிடைக்கும். ஏன் இதெல்லாம் கூறுகிறேன் என்றால், வீட்டுக்கு 2 மரங்கள் வைத்தால் பறவை இனங்கள் அதில் இருக்கும் ஒரு உயிர் என்றால் ஒன்று தான். அது பூச்சியாக இருந்தாலும் சரி, புழுவாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி. ஆகையினால் இந்த இடைவெளி இல்லாத காரணத்தால் அதெல்லாம் ஜீவனுங்க